டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜ்குமார். உயர்கல்வியில் பல லட்சம் மாணவர்களை உருவாக்கியவர், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை தூக்கி பிடிப்பவர், நம்முடன் இருப்பவர் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான மேதகு டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். இந்த பேட்டி எப்படிங்கன்னா, நீங்கள் நிறைய ஊடகத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய ஊடகத்துக்கு பேட்டியும் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய மனம் திறந்து, அதாவது நீங்கள் ஓப்பனாக பேசணும்னு நான் விரும்புகிறேன் சார். அதுதான், ஏன்னா மக்கள் நேயர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. கொஞ்சம் மனம் திறந்து பேசுனீங்கன்னா இந்த பேட்டி சிறப்பாக அமையான்றது எங்களுடைய கோரிக்கை சார். சரி. கேள்விக்கு முதலாவது சார், நீங்கள் எந்த ஊர், உங்கள் தாய் தகப்பன் அவர்கள் யார், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது பிள்ளையாக நீங்கள் பிறந்தீங்க சார்? நான் குடியாத்தம் பகுதியை சார்ந்தவன். வடார்காடு மாவட்டத்தில் குடியாத்தம் வட்டத்தை சேர்ந்த பாலாத்தங்கரையில் இருக்கிற கொத்தகுப்பம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா ஒரு சின்ன விவசாயி, கோவிந்தசாமி முதலியார்னு பேர். எங்கள் அம்மா ராஜம்மாள். அவங்களுக்கு 11 குழந்தைகள். நான் 6வது குழந்தை. இதில் எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் சார்? கடைசியில் நின்றவங்க 3 பெண்கள் 2 ஆண்கள். இப்போ 3 பேர் இருக்கோம். 2 ஆண்கள் 1 பெண் மட்டும் இருக்காங்க. என் அண்ணன், நான், என் தங்கை 3 பேர் இருக்கோம் சார். இப்போ உங்களுடைய பள்ளி பருவம் எப்படி இருந்தது சார்? அதை பற்றி நான் எங்கள் ஊரில் இருந்து பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் பட்டுன்னு ஒரு கிராமம், ஒரு 2 கிலோமீட்டர். அதனால் அங்கே தான் போய் படிக்கணும். அதனால் முதல் கொஞ்ச நாள் திண்ணப்பள்ளிக்கூடத்திலே படித்தோம். அப்போல்லாம் திண்ணப்பள்ளிக்கூடம்னு ஒன்று உண்டு. ஆசிரியர் அவர் வேலையும் பார்த்துக்குவார், ஸ்கூலும் பார்த்துக்குவார். நாங்கள் ஒரு 10-15 பேர் உட்கார வச்சு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. டெக்ஸ்ட் புக்கு, ஸ்லேட்டு, அதெல்லாம் நோட் புக்கெல்லாம் கிடையாது. மணலில் எழுதணும். மணலில் எழுதி அது மேலே புளியங்கொட்டியை வைக்கணும். ஆனால் ஆவன்னான்னு அவர் எழுதி கொடுத்துருவார். நம்ம அதே மேலே எழுதி வைக்கணும். அப்படி தான் ஆரம்பித்தது. ஒரு 2 வருஷம் அந்த திண்ணப்பள்ளிக்கூடத்திலே படிச்சுட்டு அப்புறம் 3ஆம் வகுப்புக்கு பட்டில் இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் தொடக்க பள்ளியில் போய் சேர்ந்தேன். நான் அங்கேருந்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அங்கேருந்து 3, 4, 5 அங்கே படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் 6ஆம் வகுப்புக்கு குடியாத்தில் இருக்கிற நெல்லூர்பேட்டை நகராட்சி நெல்லூர்பேட்டை உயர்நிலைப் பள்ளிக்கு போய் சேர்ந்தோம். அங்கே எஸ்எல்சிலையும் படித்தேன். அப்போல்லாம் ஃபார்ம்னு பேர், ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம்னு இருக்கும். கடைசி வகுப்புக்கு 6th ஃபார்ம்னு பேர், 11 இயர்ஸ். அதனால் பட்டில் எலிமெண்ட்ரி ஸ்கூலும் குடியாத்தத்தில் ஹைஸ்கூலும் படித்தேன் சார். இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் பகுதி குடியாத்தம் பகுதின்னு சொன்னீங்க. அந்த குடியாத்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொது உடைமை கட்சிகள் அதிகம் சார். ஆனால் பொது உடைமை கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கட்சிகள் மேலே நாட்டம் இருந்ததா, இல்லை நீங்கள் திராவிட கட்சிக்கு வரதுக்கான காரணம் என்ன சார்? நானும் ஆரம்ப காலத்தில் பொது உடைமை ஆதரவாளர் தான். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே எங்கள் அம்மா கிட்ட 4 ரூபா வாங்கின்னு போய் ஒரு படம் வாங்கியாந்து வீட்டில் மாட்டி வச்சேன். அது ஜோசப் ஸ்டாலின் படம். அப்படி தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் 7வது படிக்கும்போது முதலாக எங்கள் ஊருக்கு பெரியார் வந்தார். அவர் கூட்டத்தை போய் கேட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 9th படிக்கும்போது அண்ணா வேலூருக்கு வந்தார். காந்தியடியுடைய சிலையை திறந்து வச்சு பேசினார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னது அரசியல் நாகரிகம் இந்த சொற்றொடரையும் பயன்படுத்துங்க தான். நாங்கள் மாணவர்கள் பூரா ஒரு 25-30 பேர் குடியாத்து சைக்கிள் எடுத்துன்னு இந்த கூட்டத்தை கேட்டு திரும்பி போனோம். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திராவிட இயக்கத்தின் பக்கம் ஈர்ப்பு வந்துடுது. அப்படி தான் மாறணும். 2வது எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு காரணம். இந்த பகுத்தறிவு கருத்துக்கள் வர்றதுக்கு பட்டு ரங்கநாதன் பேர். இப்போ இருக்கார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். 95 வயசு ஆச்சு அவருக்கு. அந்த பட்டில் எனக்கு அப்போதான் ஆசிரியராக வந்தார். இந்த அன்ட்ரெயின் டீச்சர்ஸ் இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டார். நான் அதுக்கு முன்னே பட்டியாக விபூதி போட்டு போவேன். எங்கள் அம்மா நல்லா தண்ணியில் குழைச்சி போட்டு அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு, சாயங்காலம் வரையும் இருக்கணும்னு சொல்லி.
அவர் ஒரு நாள் வகுப்பில் எழுந்து நில்றான்னாரு. நின்னேன். என்னடா அது நெத்தியில் அப்படின்னாரு. விபூதி சார் அப்படின்னு. அது விபூதி இல்லடா, சாணம் அப்படின்னாரு. இல்லை சார், விபூதி தான் சார். நான் இவன் சந்தேகம் வந்து அவங்க அம்மாவை போய் கேட்பாருனார். சாயங்காலம் போய் எங்கள் அம்மாவை கேட்டேன், என்னம்மா எங்கள் வாத்தியார் வந்து இது சாணம் சொல்கிறாரு. அவங்க சொன்னாங்க, அவர் சொல்கிறது சார் தான், அதுலேருந்து தான் வருது, அதை காய வச்சு வேக வச்சு தான் பண்ணுறோன்னு. அதோட விபூதி போடுறது விட்டேன். அதனால் அங்கேருந்தே கொஞ்சம் பகுத்தறிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போதுலேருந்தே பெரியார் கொள்கையை ஆமாம், அது பெரியார் கொள்கைன்னு தெரியாதப்போ அது வாத்தியார் சொல்கிறாரு அதில் நியாயம் இருக்குன்ற மாதிரி எனக்கு பட்டது. அதுக்கப்புறம் தான் பெரியார் கூட்டமே கேட்டேன். நான் 7வது படிக்கும்போது தான் பெரியார் கூட்டம் கேட்டேன். பெரியார் பார்க்கறதுக்கு முன்னாலேயே பெரியார் பக்கம் போயாச்சு. ஐயா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆசிரியர்கள் கண்டு மாணவர்கள் பயந்த காலமெல்லாம் போயுது. இப்போ வந்து மாணவர்களை கண்டு ஆசிரியர்கள் பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் சுச்சுவேஷன் உண்டாயிடுச்சுங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற காலத்தில் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மீது மரியாதை வைத்திருந்தீர்கள்? என்னை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் ரொம்ப மரியாதை உள்ளவன். பொதுவாக எப்படி இருந்தாலும் நான் எப்போதுமே சொல்கிறது உண்டு, உயிரை கொடுப்பவர் பெற்றோர், உயர்வை கொடுப்பவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தனுடைய விளைவு தான் நம்ம மேலே வர்றோம். எவ்வளோ நல்ல ஆசிரியர்கள் நமக்கு கிடைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். அதனால் எங்களுக்கு ஆசிரியர்கள் பூரா கமிட்டட் டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் சம்பளம் குறைச்சல், ஏழை ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் கூட மாணவர்களை கவனிக்கிறதே அவங்களுக்கு வேலை. அவன் எப்படி முன்னேறான், ஏன் படிக்கிறான், இல்லை இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு நல்ல உறவு இருந்தது. சில நேரத்தில் ஒருத்தரோட ஆசிரியர்கள் கடுமையாக இருப்பாங்க, அடிச்சிருவாங்க. நானே ஒரு அடி வாங்கியிருக்கேன். அதனால் அதுக்காக நான் கோச்சிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்முடைய நன்மைக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பெற்றோர்களை வந்து ஆசிரியர் சொன்னால் கேட்டுக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த உறவு இருக்கிறது தான் நல்லது. பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். எப்போ அந்த மரியாதை உண்டு ஆசிரியர்களுக்கு. ஐயா, நீங்கள் அந்த காலத்திலேயே பிஎல் படித்து வழக்கறிஞராக ஆனீங்க. ஆனால் அந்த தொழிலுக்கு போகாமல் நீங்கள் கல்வித்துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னங்க ஐயா? நான் வந்து வழக்கறிஞர் தான் வந்தேன். முதல்ல பிஏ போய் லெவலில் சேர்ந்தேன். அப்போது அண்ணாவினுடைய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை எம்ஏன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்து நானும் எம்ஏ படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படித்தேன். படிக்க வேண்டியதில்லை, அட்வொகேட்டாக வரணும்னா பிஏ படிச்சுட்டு லா படிக்கலாம். இருந்தாலும் அதனால் அது ஒரு ஈர்ப்பு. நீ அவரை பார்த்து தான் நான் வடுகு எடுத்து வலது பக்கம் எடுத்திருப்பேன். அவர் வலது பக்கம் தான் எடுப்பார். அது மாதிரி எம்ஏவும் அவரை பார்த்து தான் படித்தது. அதை முடிச்சுட்டு சட்டம் முடிச்சுட்டு அப்புறம் வேலூருக்கு வந்து வழக்கறிஞராக தான் அங்கே இருந்தேன். ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்குள்ளே அண்ணா கூப்பிட்டு பார்லிமெண்ட் நிற்க வச்சார். எம்பியாக போயிட்டு, அதனால் வக்கீல் தொழில் போயிடுச்சு. ஐயா, நீங்கள் வந்து யூபிஎஸ்சி அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஎஸ்ஸாக போனதாகவும் கேள்விப்பட்டேங்க. ஆனால் அது ஆணையை வந்தும் வாங்காமல் எம்ஏ முடித்த உடனே 62ல் நான் 2ம் எழுதினேன். மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேர். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தான் இப்போ எம்பிஎஸ்சின்னு பேர். அதே மாதிரி யூபிஎஸ்சி அப்போ அதுதான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 2ம் எழுதி 2ம் பாஸ் பண்ணேன் நான். இன்டர்வியூவில் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல. அங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஐபிஎஸ் கிடச்சிருது எனக்கு. ஐபிஎஸ் என்னன்னா, இப்போ எனக்கு அலோகேஷன் வந்து திரிபுரா மணிப்பூர் போலீஸ் போட்டாங்க. அவன் வந்து அப்போ மாநிலம் கிடையாது, அவங்கெல்லாம் இது யூனியன் டெரிட்டரி. அங்கே போனால் திருப்பி இங்கே வர முடியாது. மாநிலமாக இருந்தால் பின்னால் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வரலாம். அதனால் எனக்கு சந்தேகம், போய் சேர்றதா வேண்டாமான்னு எங்கள் அப்பா போய் கேட்டால், வேணாப்பா அவ்வளோ தூரம். நான் இப்போ லா காலேஜில் போய் சேர்ந்துட்டு இருந்தேன். நீ வேலூருக்கா வைக்கல வந்துருனாரு. அதனால் நான் ஜாயின் பண்ணாமல் விட்டேன். 62 பேட்சில் நான் போயிருந்தா 2000 ரிட்டையர் ஆகிருப்பேன். அதே போலங்க ஐயா, நீங்கள் வந்து 4 முதல்வருடன், அதாவது அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உட்பட 4 முதல்வர்களோட நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க. அதோடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அண்ணா அதோட முதல் தடையாக முதலமைச்சர் வந்தேன். அவர் தான் அரசியலுக்கே என்னை அறிமுகப்படுத்தினவர். இல்லைன்னா நான் இங்கே அட்வொகேட்டாக வந்தவாசி தொகுதியில், வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதி எம்பியா. இல்லைன்னா நான் இந்த பக்கம்லாம் வந்தே இருக்க முடியாது. அறிமுகமே அவரால் வந்தது தான். 1967 நாடாளுமன்றத்துக்கு நிற்க வச்சு எம்பி ஆக்கிட்டாரு.
டெல்லியில் போய் இந்தியா பூரா இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்க்குற வாய்ப்பும் அப்போ வந்தது. அது 67. 67க்கு பிறகு 71 அப்போ அண்ணா இறந்து விட்டார். கலைஞர் அப்போ முதலமைச்சர். கலைஞர் வந்து எனக்கு மாணவனாக இருக்கும்போதே பழக்கம் உண்டு. 1958 அவரை தெரியும். நான் செல்வம் அவங்க மாப்பிள்ளை மருமகன் முரசொலி செல்வம், அவரும் நானும் ஒன்றா படித்தவங்க லயோலாவில். அவர் கூட்டும் போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் 1958. அதுலேருந்து அவர் தொடர்பு உண்டு. 2வது முறை அவரோட எம்பியாக இருந்தோம். 71 அவருடைய காலத்தில் எம்பி ஆனேன். 75 தான் என் பிரச்சனை வந்து சிஎம்சியால் நான் திமுக விட்டு வெளியே வந்தேன். வேலூர் சிஎம்சிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்து இந்த மருத்துவமனையை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது நாங்கள் வந்து சேவ் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த மருத்துவமனைக்கு ஆதரவாக போனோம். அதுக்கு அரசுக்கு எதிராக போயிடுச்சு. கலைஞர் என்னை கூப்பிட்டு என்ன கவர்மெண்ட்டுக்கு விரோதமெல்லாம் பண்ணுற அப்படின்னாரு. நான் சொன்னேன், கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக பண்ணல, சிஎம்சிக்கு ஆதரவாக பண்ணுறோம். எங்கள் வேலூருக்கு சிஎம்சி வேணும். சிஎம்சி போயிடுச்சுன்னா நாங்களும் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர் மாதிரி ஆகிடுவோம். எங்களுக்கு மரியாதையே சிஎம்சியில் தான். அதனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் எப்படி போனால் நீ மன்னிப்பு எழுதி கொடு அப்படின்ட்டாரு. நான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் திமுக வந்து விலகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர் நான், டெப்டி லீடர் ஆஃப் தி டிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டி. 75 ஏப்ரல். நான் மாணவ பருவத்திலேருந்தே திமுக ஹைஸ்கூல்லேருந்து. அது 75 முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணும்போது கலைஞர் அவர்கள் எதுவும் உங்களை கூப்பிட்டு எதுவும் பேசலைங்களா ஐயா? அதோட நான் பார்க்கவும் இல்லை. ஒரு வாரத்துக்கெல்லாம் எம்ஜிஆர் ஆளுநர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்து எனக்குன்னு தனியாக பொதுக்கூட்டம் ஒன்று ஆற்றுல பாலாத்தில் ஆற்காட்டுக்கு ராணிப்பேட்டை மத்தியில் பாலாத்தில் பொதுக்கூட்டம் போட்டு அதே மாதிரி நான் அந்த துணைத் தலைவர் இருந்தேன் இல்லையா, அதில் எதுவும் கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர்னு அப்பாயின்ட் பண்ணிட்டார். அதனால் அது அப்படியே தொடர்ந்துருச்சு. ஏன் நீங்கள் குறிப்பாக நிறைய மேடைகள்லையும் சரி, நிறைய இடத்துலையும் சரிங்க ஐயா, இந்த பெண் கல்வியை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க ஐயா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் என்னங்க ஐயா? ஒன்று, கல்வியே முக்கியம். ஒரு நாடு வளரணும்னா கல்வி இல்லாமல் வளர முடியாது. கல்வின்னா வெறும் பள்ளி கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வி வேணும். அந்த உயர்கல்வி இருந்தால்தான் ஒரு நாடு வளரும். நாடு வளர்ச்சின்றது வெறும் மொத்த வளர்ச்சி மட்டுமில்லை, மக்களுடைய வளர்ச்சியும் இருக்கணும். நாம் இப்போ இந்தியாவில் நடக்கிறது மொத்த வளர்ச்சி பரவாயில்லை, ஆனால் மக்கள் வளர்ச்சி இல்லை. தனிநபர் வருமானம் கூடலை, நம்ம பின்தங்கி இருக்கோம். ஆக அது மாறணும்னா எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும். அந்த கல்வியோட பெண் கல்வி கிடைச்சா சமுதாயத்தில் மாற்றத்தை சுலபமாக கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க தான் குழந்தைகளை வளர்க்குறவங்க. ஆண்களுக்கு அவ்வளோ நேரம் கிடைக்கிறது இல்லை. அதனால் ஒரு பெண் படித்தா அது வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை, சமுதாயத்துக்கே முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் பெண் கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய மாவட்டத்தை அதை பண்ணிகிட்ருக்கோம், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஐயா, முதல் பட்டதாரிகளை உருவாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் திட்டம்னு ஒன்று, அந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளோ மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க, அந்த திட்டத்தை கொண்டு வர காரணம் என்னங்க ஐயா? அது வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு வேணுன்றதுக்காக கொண்டு வந்தது. ஏன்னா விஐடிக்கு உள்ள வரணும்னா நுழைவுத் தேர்வு எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வரணும். இந்த கிராமப்புற மாணவர்களால் பல்வேறால் அதை எழுதி உள்ளே வர முடியல. ஆனால் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. அதனால் அவங்கள மனசில் வச்சு தான் ஆரம்பித்தோம். அது வந்து இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சின்ன மாவட்டமாக இருந்தால் ஒரு மாணவன் ஒரு மாணவி, பெரிய மாவட்டம் வந்தால் 2 மாணவன் 2 மாணவி எடுத்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த கோர்ஸை கொடுக்குறோம். அவங்களுக்கு கல்வி கட்டணம் கிடையாது, தங்குமிடம் இலவசம், சாப்பாடு இலவசம், கடைசியில் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலையும் பண்ணுறோம். அது மாதிரி இதுலேயும் 1100 பேர் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வேகம் வருது, நாமும் நல்லா படித்தா அங்கே விஐடிக்கு போயிடலாம், வேலை கிடைக்கும் அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்குதுன்னு நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த மாணவனும் மாணவியை இங்கே வந்து சேரும் பொழுது அவங்க அப்பாவுக்கு வழக்கமான வருமானம் 5000 to 10,000 ரூபா தான் மாதத்துக்கு.
ஆனால் அந்த பையனோ பொண்ணு அவங்க முடிச்சுட்டு நாம் வேலை வாங்கி கொடுத்த பிறகு அதை போல் 10லேருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே மாறி போகுது. அது எல்லாருக்கும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால தான் அதை ஒட்டி தான் அந்த அனைவருக்கும் உயர்கல்வி ஆரம்பித்தோம். அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது, ஆந்திராவிலையும் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஸ்டார்ஸ் திட்டம். இந்த அனைவருக்கும் உயர்கல்வி வெறும் பழைய வடார்காடு மாவட்டம், இப்போ 4 மாவட்டமாக இருக்கிற பழைய வடார்காடு மாவட்டம். இது உங்களுக்கு தெரியும், கல்வியில் கொஞ்சம் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் முதலிடம். ஆனால் நம்ம வட மாவட்டங்கள் பின்தங்கியவை. வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி, நாம தான் பீகார் மாதிரி கொஞ்சம் எல்லாத்துலையும் பின்தங்கி இருப்போம். இதை மாற்றணும்னு சொல்லி தான் என்னுடைய எண்ணம். அது எப்போ மாற்ற முடியும்னா, எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தா தானா மேலே வந்துடுவாங்க. எந்த இலவசமும் வேண்டாம். இந்த வேட்டி, சேலை, கிரைண்டர், மிக்சின்னு ஒன்றும் கொடுக்கோன்னா கல்வியை கொடுத்தா அவங்க மேலே வந்துடுவாங்க. அதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. அது மாதிரி இருக்குது. அதை நாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு முன்மாதிரியாக, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக பண்ணுறோம். யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் எது விரும்புகிறாங்களோ, எது கிடைக்குதோ அந்த டிகிரி அல்லது டிப்ளமோ படிங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறோம். இது வரையும் 10,500 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பணமே வந்து விஐடியிலேருந்து தான் அதிகம். ஒரு 50-60% மேலே எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஊதியத்தை இலவசமாக கொடுத்துட்றாங்க. என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்குறாங்க, நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்றேன். அதில் அதுவே உங்களுக்கு 60-70% வந்துடுது. மிச்சம் கொஞ்சம் வெளியே வசூல் பண்ணி மாணவர்களுக்கு கொடுக்குறோம். இந்த வருஷம் 96 லட்ச ரூபா கொடுத்தாங்க இந்த டிசம்பர் 8ஆம் தேதி. ஆக அது இன்னொரு என்னன்னா, அதுக்கு பெரிய பணக்காரர்கள் இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும்னு இல்லை, சாதாரண ஆளால் கூட பண்ண முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம். எல்லாம் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தன்னுடைய செலவு ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் செலவு கொடுத்தோம்னா எல்லாரும் ஏழைகள்லாம் படிக்க வச்சிடலாம். என்னுடைய எண்ணம் வந்து ஒரு முன்மாதிரியாக அந்த மாவட்டத்தை பண்ணி ஏழைகளே இல்லாத மாவட்டமாக பண்ணிடணும், குடிசைகளே இல்லாத மாவட்டமாகவும் பண்ணிடணும். அப்படிதான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயா, இப்போ வந்து விஐடி பல்கலைக்கழகத்தை வந்து இன்னைக்கு பெரிய அளவில், உலக அளவில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இது செய்திருக்கலாமே அப்படின்றதான ஒரு குறை உங்கள் மனதில் உறுத்திட்டே இருக்குங்களா? இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும்னு எண்ணம். ஆனால் அதிகம் பேர் இப்போ இங்கே இந்த வளாகத்தில் 44,000 மாணவர்கள் இருக்காங்க. நான் அதுக்கு மேலே சேர்க்கறது கஷ்டமாக இருக்கும். சென்னையில் ஒரு 23,000 பேர் இருக்காங்க. ஒன்று என்னென்னா, நம்ம மாணவர்கள் மட்டுமில்லை, இது நாட்டுக்கும் பயன்படணுன்றதுனால ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணுறோம். ஏன்னா எந்த ஒரு நாடு வளரணும்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும். அதனால் இந்த ஆராய்ச்சிக்காக நாம் மாணவர்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை கொடுக்குறோம். மத்திய அரசு இப்போ இங்கே அதுவும் சேர்த்து 6,400 பேர் பிஹெச்டி படிக்கிறாங்க, ஃபுல் டைம் பிஹெச்டி. மாதம் 3,500 35,000 ரூபா கொடுத்துட்றோம். சில பேர் நல்லா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூடவும் கொடுக்குறோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம், இல்லை இதுக்கெல்லாம் ஒன்றும் கிளியர் பண்ணுவாங்க. எங்கள் எக்ஸாம் எழுதினாலே போதும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் எடுக்கிறோம், இது கிளியர் பண்ணாலும் போதும். அவங்களுக்கு வந்து 35,000லேருந்து 50,000 ரூபா மாதம் கொடுக்குறோம். அவங்க சம்பளம் நமக்கு கட்டுறதில்ல, நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வரையும் ஒரு 4,000. எவ்வளோ காலகட்டங்களுக்கு கொடுக்குறீங்களா? 3 வருஷம் கொடுக்குறோம். அதை இன்னும் கொஞ்சம் இப்போ விரிவுபடுத்தலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தேவைப்படுது. அதை நம்ம பண்ணுறோன்னா பல பேர் அதை நம்பி தான் குடும்பமே இருக்குது. பல ஊரில் ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் இல்லை, நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குற ஸ்டைஃபண்டு. அது வந்து பெரிய அளவில் நாட்டுக்கும் உதவும். ஏன்னா ரிசர்ச் பண்ணி அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாடே மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐயா, இப்போ திறமையுள்ள மாணவர்கள் வந்து இந்தியாவில் நிறையா இருக்காங்க ஐயா. ஆனால் கல்வியை மட்டும் இந்தியாவில் படிக்கிறாங்க ஐயா. ஆனால் வேலையை வந்து பெரும்பாலான மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் செய்கிறாங்க ஐயா. இது என்ன காரணம்? இதுக்கு பெரும்பாலான மாணவர்கள் இல்லை, ஒரு பகுதி போகிறாங்க. இங்கே அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நாம் இன்னும் பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங்கில் நாம் வரல. இதெல்லாம் இன்னும் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே இங்கே பண்ண ஆரம்பித்தோம்னா அப்போ அவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதுக்கு இன்னும் மத்திய அரசு, மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து என்னென்ன இங்கே பண்ண முடியுன்றதெல்லாம் இப்போ என்னென்ன இறக்குமதி பண்ணுறோம்,
அதை பூரா இங்கேயே பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பண்ணணும். அது இங்கே பண்ண முடியுதா? அது நம்மளால் பண்ண முடியலன்னா அவனை இங்கே கொண்டாந்து பண்ண வைக்கலாம். அந்த கம்பெனியே, அமெரிக்கன் கம்பெனியோ யூரோப்பியன் கம்பெனியோ இங்கே கொண்டாந்து பண்ண வச்சா வேலை வாய்ப்பு நமக்கு அதிகமாகும். அது இன்னொன்று, சம்பளம் நம்ம விட அங்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க மற்ற நாடுகளில். அதனால் நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அது போகிறது மட்டும் இல்லை, இங்கே அவ்வளோ பேர் இருந்தால் வேலை இல்லைன்றதுனால நாமே வந்து அவளுக்கு வேண்டிய பயிற்சியை கொடுக்குறோம். இப்போ ஜெர்மன் சொல்லி கொடுத்தா அந்த நாட்டில் வேலை கிடைக்குன்னா ஜெர்மன் சொல்லி கொடுக்குறோம். ஜாப்பனீஸ் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஜாப்பனீஸ் அறிவு இருந்தால் அவனுக்கு வேலை கிடைச்சிடும், ஜாப்பனீஸ் சொல்லி கொடுக்குறோம். கொரியன் இப்போ அது மாதிரி வந்துருக்கு. அது மாதிரி மற்ற அந்நிய மொழிகள் பூரா இங்கேயே நாமே 7 அந்நிய மொழிகள் சொல்லி கொடுக்குறோம். அது வந்து நாட்டுக்கு நல்லது தான். ஏன்னா அவன் போய் அங்கே சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து பணத்தை அங்கே அனுப்புகிறான். ஆங்கிலத்தில் ரெமிட்டன்ஸ்ன்னு பேர் அதுக்கு, வெளிநாட்டிலேருந்து வர்ற பணம். உலகத்திலேயே அதிகமான வெளிநாட்டு பணம் வர்ற நாடு இந்திய நாடு தான். போன வருஷம் 2024 12 லட்சம் கோடி வந்திருக்கு நான் வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு. அது இவங்களால் வர்றது தான். நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சு அதை அனுப்புகிறாங்க. அதில் கொஞ்சம் அதிகமாக சில மாநிலங்களுக்கு வருது. இப்போ மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு இது 3 சேர்ந்து 50% போயிடுது. மிச்சம் பூரா சேர்ந்து இந்தியா பூரா பண்ணுறாங்க. ஐயா, நீங்கள் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்துலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. ஆனால் எல்லா மேடையிலையும் நீங்கள் வந்து உலக அரசியலையும் பேசுகிறீங்க, இந்திய அரசியலையும் பேசுகிறீங்க, தமிழக அரசியலையும் பேசுகிறீங்க. அரசியலையும் கல்வியும் ஒன்றுங்களா ஐயா? அப்படி இல்லை. அரசியல் நல்லா இருக்கணும்னா கல்வி இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு அறிவு இருந்தால் தான் அரசாங்கம் ஒழுங்காக இருக்கும், அரசியல் ஒழுங்காக இருக்கும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுடைய விழிப்புணர்ச்சி எங்கே நல்லா இருக்கோ அங்கே வந்து நல்ல ஆட்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, அமைச்சராக வருவாங்க, அரசாங்கம் இருக்கும், நல்ல அதிகாரிகள் கிடைப்பாங்க. இவங்க அந்த விழிப்புணர்ச்சி இல்லைன்னா அவன் பூரா அவன் நினச்சதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம நாட்டில் விழிப்புணர்ச்சி இருக்குது, இன்னும் விழிப்புணர்ச்சி ஏற்படணும். அதனால்தான் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். நாம் வளர்ந்து வர்றோம், ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லாருக்கும் போய் சேரல, ஒரு சில பேருக்கு தான் போகுது. அதையும் தடுக்கணும்னா கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும் தான், உயர்கல்வி. ஐயா, கணக்கான இளைஞர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க ஐயா. ஆனால் அப்படி இருந்தும் நம்ம இந்தியாவால் வந்து வல்லரசாக முடியலையே, அதுக்கான காரணம் என்னங்க ஐயா? எந்த நாட்டிலையும் வல்லரசுன்றது மக்களும் பலமாக இருக்கணும், அரசும் பலமாக இருக்கணும். இங்கே அரசு பலமாக இருக்குது, மக்கள் பலமாக இல்லை. ஏன்னா நம்முடைய ஜிடிபின்னு சொல்லுவோம், மொத்த வருவாய், அதில் நம்ம உலகத்தில் இப்போ 4வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் 5வது இடத்துல போன வருஷம் தான், இப்போ 4வது இடத்துக்கு வந்துட்டோம். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, அடுத்து இந்தியா வந்தாச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளோ வளர்ந்துட்டோன்னு. ஆனால் தனிநபர் வருமானம்னு எடுத்திங்கன்னா நாம் 140வது இடத்துல இருக்கோம். அதுவும் வளர்ந்தால் தான் நம்ம வல்லரசாக முடியும், பலமாக முடியும். அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம் $89,000, நாம் $2,900 இருக்கோம். யாரை ஓவர்டேக் பண்ணமோ அந்த ஜப்பான் நம்ம போல் 12 மடங்கு அதிகமாக இருக்காங்க, $37,000 அவங்களுக்கு. ஆக அதுக்கு நாம் வழி பண்ணணும். அதுக்கு அடிப்படை கல்வி, வேலை வாய்ப்பு, இது 2 பண்ணாதான் மக்களும் மேலே வருவாங்க. மக்களும் வேலை வந்தால் அப்போ நம்ம வல்லரசு ஆகலாம். ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி டைட் ஷெட்யூலில் கூட எங்களுக்கு இந்த ஒரு நேர்காணல் அளித்ததுக்கு நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.